இன்றைக்கு யாரிடமிருந்து தபால் வந்திருக்கிறது? ஆர்வத்தை கட்டுப்படுத்த இயலாமல் படி இறங்கி அடுத்த வீட்டை ஏறிட்ட போது சின்னதாக பூட்டு பார்வையில் விழுந்தது. ஏமாற்றத்தோடு கிச்சாமி மீண்டும் திண்ணையில் வந்து அமர்த்து கொண்டார். மேற்கு பார்த்த வீடு என்பதால் முகத்தில் சொல்லென்று வெயில் அடித்தது. எதிர்சாரி பம்படியில் குட்டையாய் தேங்கியிருந்த ஜலத்தருகில் பறந்து வந்து உட்கார்ந்த காகம் இப்படியும் அப்படியும் 1.5 கண் பார்வை பார்த்த பின்னர் ஜலத்துள் அலகை விட்டு நீரை குடித்துவிட்டு கட்டை தொண்டையில் கா என்று கத்தியது. கிச்சாமிக்கும் தாகமாய் இருந்தது. சுட சுட 1/2 லோட்டா காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. கரண்டியை கையில் பிடித்து 4 வீட்டுக்கு சமைக்க போக தொடங்கினதுமே உண்டானது இந்த வேலை கெட்ட வேலையில் காஃபி குடிக்கும் பழக்கம். இலை போட்டு கம்பீரமாய் சாப்பிடக்கூட வேண்டாம். அவ்வப்போது 1/2 லோட்டா காஃபி ஆவி பறக்க இருந்து விட்டால் போதும். மற்றபடி மூக்குப்பொடி, புகையிலையோடு வெற்றிலையை குதப்புவது என்று சாதாரணமாய் எல்லா பரிசாரகர்களிடமும் காணப்படும் எந்த கெட்ட பழக்கமும் இவரிடம் கிடையாது. விசாலம் இருந்த வரைக்கும் இந்த ஒரு பழக்கத்துக்கே மாய்ந்துதான் போவாள். என்னன்னா இப்படி காஃபிய குடிச்சு வைத்த ரொப்பிக்கிறேள், பித்தத்தை கிளம்பி விட்டுடாதோ என்பாள். அடுப்படி சூட்ல வேகிறது போறாதா, வயிற்றையும் காய போடணுமா, என்ன தலையெழுத்துன்னா இது என்பாள். வேணாண்ணா, நான் சொல்றத கேளுங்கோ, தயிரும் சாதமா குழைய பிசைஞ்சு தரேன், வத்த குழம்பு தொட்டுண்டு ஒரு வாய் சாப்பிடுங்கோ என்பாள். இத்தனைக்கும் மசியாமல் அவர் காஃபி என்றால் பால் வீட்டில் இருக்கிறதோ இல்லையோ அடுத்த வீட்டுக்காவது ஓடி 1/2 லோட்டா கடன் வாங்கி வந்து கொதிக்க கலந்து வந்து பரிவுடன் நீட்டுவாள். அதுதான் விசாலம். புருஷன் மனமறிந்து அவனை ராஜா மாதிரி தாங்கி நடத்துவதில் விசாலம் ராஜாத்தி. கரண்டி உத்தியோகமோ அடுப்படி வேலையோ அதை பற்றி கிஞ்சித்தும் மட்டமாக நினைக்காததுடன் அன்றாடம் அவர் வேலை முடித்து வரும் வரையில் கண் விழித்து காத்திருந்து படி ஏறினதும் கால் அலம்ப ஜலம் எடுத்து கொடுத்து என்னென்ன சாப்பிடுறேள் என்று அக்கறையுடன் கேட்டு வேண்டா விசாலம் என்பதை காதில் வாங்காமல் கெஞ்சி சாப்பிட வைத்து, இது மட்டுமா, அடுப்படி சூட்ல கண் பொங்கி போயிடுத்தேன்னா பனி கொட்டுறது, நீங்க என்னடான்னா நிலா காயற மாதிரி நடுராத்திரில எழுந்து ஓடுறேள், உடம்ப பாருங்கோ வர வரன்னு, கால் பூரா பித்த வெடிப்பா இருக்கே, கொஞ்சம் கவனிச்சுக்கப்படாதான்னா புலம்பலோடு நிற்க மாட்டாள். சனிக்கிழமையில் கரண்டியில் துளி இஞ்சி வெற்றிலை போட்டு நல்லெண்ணெயை காய்ச்சி தேய்த்து கொள்ள சொல்லுவாள். விளக்கெண்ணெய் வாங்கி வந்து உள்ளங்கையில் சூடு பறக்க தேய்த்து விடுவாள். இன்னும் இன்னும் என்னமோ புருஷன் அரசாங்க உத்தியோகம் பார்த்து விட்டு வருகிற மாதிரி எல்லாம் தடபுடல் தான் படும். பணம் காசுக்கு என்றைக்குமே பஞ்சம்தான். ஆனால் விசாலம் இருந்த வரைக்கும் இந்த கவனிப்புக்கும் பரிவான உபசரணைக்கும் குறைச்சல் ஏது? மனைவியையும் அவள் அன்பையும் நினைத்த மாத்திரத்தில் கிச்சாமியின் உள்ளிருந்து நீளமாக ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. எல்லாம் இப்போது பழங்கதையாகிவிட்டது. 1 ரூபாய் காஃபி வேண்டும் என்றாலும் மேலும் கீழும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அட, ஊருக்கெல்லாம் சமைத்து போடுகிறவனாயிற்றே, தன் வீட்டில் தானே உள்ளே சென்று வேண்டியதை செய்து கொள்ள தடை என்ன என்றால் அப்படி ஒரு இயலாமை. இதுவும் விசாலத்தினால் வந்த பழக்கம்தான். என்னது, சமையல்ல எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண போறேலா? நன்னா இருக்கு. கேக்குறவா சிரிப்பா, போங்க அந்தண்ட. என்ன பண்றேல் உள்ள? காஃபி வேணும்னா என்ன கேட்க கூடாதோ? தடிமாடு மாதிரி நான் ஒருத்தி இருக்கிறச்ச நீங்க உள்ள வரணுமா? போங்க அந்தண்ட. என்னது, எனக்கு உடம்புக்கு முடியலன்னு நீங்க சமைக்க வந்தேலா? நன்னா வந்தேல். அதான் அன்னாடும் அடுப்படியில யார் யார் வீட்லயோ மண்ணாடுறேலே போறாதா? நம்மாத்துலயும் லோல்படணுமா? எதுக்கு? இத கேட்டுக்கோங்கண்ணா, என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் இந்த ஆத்து சமயக்காரி, நீங்க எஜமானர். உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. போறோம், இப்ப அந்தண்ட போங்க. கடைசி வரையில் விசாலம் ஆசைப்பட்ட விதத்தில் அப்படித்தானே நடந்தது. கூழ், கஞ்சி, ரசம் சாதம் ஏதோ ஒன்று, எதுவானாலும் ஜம்மென்று தோளில் துண்டை போட்டுக்கொண்டு இவர் உட்கார அவள் தயாரித்து பரிமாறினதுதானே நடந்தது. புற்றுநோய் வந்து வலித்தாளாமல் புரண்ட நாழிகையில் கூட காமுவை அழைத்து, அப்பா வந்துட்டாரான்னு பாரு, யாரும் கவனிக்கலனா தேமேன்னு இருந்துடுவார், உழைக்கிற சரீரம், பார்த்து குழைசலா அடி சாதமா போடு என்று ஏவி இருந்த இடத்தில் இருந்தே மரியாதை கொடுத்து மற்றவர்களையும் தர வைத்து, விசாலம், அடி அம்மா விசாலம், அப்படி கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டவன தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? மகன்களும் மருமகன்களும் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையா? சும்மா சொல்லக்கூடாது. விசாலம் போய்விட்ட இந்த 5 வருடங்களாய் மூத்த மாட்டு பெண் காமு இவரை பெற்ற தகப்பனை போல பரிவுடன் கவனித்துக் கொண்டது நிஜம்தானே? இருக்கிறதோ இல்லையோ,
இன்று வரை மாமனாரிடம் எந்த கோபதாபத்தையும் காமு காட்டிக்கொண்டது இல்லைதான். மாமியாருக்கு கொடுத்த வாக்கு தப்பாமல் ராத்திரி எந்நேரம் ஆனாலும் எழுந்து வந்து கதவை திறந்த கையோடு சாப்பிட வாங்கப்பா என்று அழைக்க தப்பினது இல்லை. அம்மா இருக்கிறப்போ விடாம என்ன தேய்ச்சிப்பில், இப்ப வேண்டாம்னா எப்படி என்று கதவோரமாய் நின்று சனிக்கிழமை தவறாமல் தலைக்கு குளிக்க வைத்ததும் உண்டுதான். இரண்டாவது மருமகள் மைத்திலி அளவுக்கு காமோ கெட்டிக்காரியோ புத்திசாலியோ இல்லை என்றாலும் குணத்தில் பொறுமையில் உசத்திதான். அவள் படுத்த படுக்கையாகும் வரை வீட்டுக்கு வந்தால் விசாலம் இல்லை என்கிற குறை ரொம்பவும் தாக்காமல் இருந்தது போல இப்போது இந்த சில மாசங்களாக இல்லை. காமுவின் உடல்நிலையை பற்றி நினைத்ததும் கிச்சாவின் கவனம் சுய பச்சாதாபத்திலிருந்து அவளிடம் முழுமையாக தாவியது. வக்கீலாத்தில் டிஃபன் காரியத்தை முடித்துவிட்டு வீட்டை நோக்கி வந்த நாழிகையில் விதி இப்படி ஒரு திருப்பத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது என்று புரியவில்லையே. பேரன் குமார் ஓடி வந்து, தாத்தா, அம்மா பரன்ல இருந்து வெங்கல பானையை எடுக்கிறப்போ அது தலையில விழுந்து ஒரே ரத்தம், அம்மா மயக்கமா பட்டுன்னு இருக்கா என்ற போது கூட அத்தனை படப்படப்பு கிச்சாமிக்குள் தோன்றவில்லை. ஏதோ சின்னதாய் அடிபட்டிருக்கும், கொஞ்சமாய் ரத்தம் கசிந்திருக்கும். அசதியாக காமு கண்மூடி படுத்திருப்பதை பார்த்து குழந்தை பயந்து ஒன்றை பத்தாக்கி பதறுகிறான் என்றே எண்ணி வீட்டுக்குள் காலடி வைத்தால் காமு படுத்திருந்த கோலம் தூக்கி வாரித்தான் போட வைத்தது. நெற்றியில் பட்டையாய் வேஷ்டி துணி கிழிசல் கட்டு, கண்ணம் வரைக்கும் வழிந்து உலர்ந்து விட்ட ரத்தம், முகத்தில் சாம்பல் பூத்த வெளுப்பு, தூக்கமாக இல்லாமல் கண்களில் ஒரு செருகல். அவசரமாக 4 அடி வைத்து மருமகளிடம் குனிந்து அம்மாடி அம்மாடி என்று அழைத்ததற்கு என்று ஒரு பதில் முனகல் கூட இல்லை. அருகில் கண்கள் கலங்க குமார், அவனுக்கும் பக்கத்தில் அவனின் தங்கை பேந்த பேந்த விழித்து கொண்டு சுந்தரி என்கின்ற திரிபுர சுந்தரி. எப்படா அம்மாக்கு அடிபட்டது? 7 மணி இருக்கும் தாத்தா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலையா? ஏண்டா? பதில் கூற தெரியாமல் பேரன் திருத்திருக்க கிச்சாமி குரலை உயர்த்தி கத்தினார். எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சா? சித்தப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சித்தி அவரை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டா. அப்பா இன்னும் வரல. சின்ன பாப்பாவும் மங்களமும் கோடியாத்துல ஒளியும் பார்க்க போயிட்டா. உதடு கோண இப்போது குமார் விசும்ப முற்பட அம்மாவுக்கு என்னவோ ஏதோ என்று பயந்திருக்கும் குழந்தைகளிடம் தானும் கோபத்தை காட்டுவது அர்த்தம் இல்லாதது என்று புரிய கிச்சாமி கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டார். விசும்பிய பேரனை இழுத்து அணைத்தார். அம்மாக்கு ஒண்ணுமில்லடா, வலி இருக்கிறதால கண்ணு மூடின்னு படுத்துட்டு இருக்கா. இந்தா இத வாங்கிக்கோ, சுந்தரிய கூட்டிண்டு அப்படி போய் உட்கார்ந்து சாப்பிடு. பேசியவர் சேதுவை ஏறிட்டார். மரமாட்டம் நிக்காம ஓடுடா மலமலன்னு டாக்டர் ரகுநாதன் இருந்தாருன்னா சேதி இப்படின்னு சொல்லி கூட்டிண்டு வா, ஓடு. சேது ஓட்டமாக ஓட கிச்சாமி அடுத்த போர்ஷனுக்கு சென்று மாமி என்று குரல் கொடுத்தார். பதில் இல்லை. பின் போர்ஷனில் எதிர் போர்ஷனில் பாழாய் போன ஒளியும். டிவியில் இதுவோ சினிமாவோ காட்ட வேண்டியதுதான். எந்த வீட்டிலும் ஒருத்தரும் தங்க மாட்டார்களே. அடக்கியிருந்த எரிச்சல் தலை தூக்க கால்களை அகல அகலமாய் வைத்து பக்கத்து வீட்டுக்கு வந்தார். அலமேலம்மா, ஆறு? நான் தான் கிச்சாமி. ஒரு நிமிஷம் எங்க ஆத்துக்கு வந்துட்டு போனா தேவல. அவர் முகமும் பேசிய தோரணையும் மாமிக்கு எதையோ புரிய வைத்திருக்க வேண்டும். கை காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு வந்தார். வந்தவர் காமுவின் நிலையை பார்த்து அரண்டுதான் போனார். என்னது இது அக்கிரமம் என்று கேட்க ஒரு நாதி இல்லாம என்ன கஷ்டகாலம் இது? எத்தனை நாழியா இப்படி கண்ணு திறக்காம கிடக்கா? என்னட ஒரு வார்த்தை யாரும் சொல்லலையே. குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அலமேலம்மா? முடியாம படுத்துட்டு இருக்கான்னு நினைச்செடுத்துகள். வெந்நீர் போட்டு காய்ந்த ரத்தத்தை அலமேலம்மா துடைத்து கொண்டிருக்கும் போது டாக்டரோடு சேது வந்திருந்தான். பரிசோதித்த டாக்டர் தோலை குலுக்கினார். இது ஆத்துல கவனிக்கிற கேஸ் இல்ல கிச்சாமி, தையல் போடணும். எதனால மயக்கம்னு பாக்கணும். உடனடியா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க. போனார்கள். எமர்ஜென்சியில் சேர்த்து 14 தையல் போட்டு 1 பாட்டில் ரத்தம் ஏற்றி விடிய விடிய அங்கேயே கிச்சாமி, சேது, அலமேலம்மா உட்கார்ந்த நாழிகையில் கடனே எழவே என்கிற மாதிரி சின்னவன் வெங்கிட்டு வந்து 10 நிமிஷம் நின்று விட்டு போனான் என்றால் தாலி கட்டின ராஜாமணி யாருக்கோ என்னவோ என்கிற மாதிரி விட்டேத்தியாக வந்து எட்டி பார்த்து விட்டு, எல்லாம் காத்தால சரியாயிடும், எல்லாருமா இங்க உட்கார்ந்துட்டு கூட்டம் போட வேண்டாம், எனக்கு நாளைக்கு கம்பெனியில முக்கியமான வேலை இருக்கு, கண் முழிச்சா நேரத்தோட போக முடியாது, அதனால நான் ஆத்துக்கு போறேன் என்றானே. இதை யாரிடம் சொல்லி முட்டிக் கொள்வது? ராஜாமணியின் இந்த நடத்தை கிச்சாமிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தான் ஹோட்டலுக்கு போகணும்,
தான் வெள்ளை சொல்லையாக உடுத்த வேண்டும், தன் இஷ்டத்துக்கு கிளப்பில் சீட்டாட வேண்டும், இதெல்லாம் இத்தனை வருஷங்களாகவே பார்க்கும் சமாச்சாரங்கள் தானே. எங்கே இருந்து வந்தது இத்தனை சுயநலம்? யாரை கொண்டிருக்கிறான் இந்த தான் தன் சுகம் பிரதானம் குணத்துக்கு? வெங்கட்டு இத்தனை மோசம் இல்லை. அவனுக்கு மனிதர்கள் வேண்டும். ஆனால் அவனுக்கு வாய்த்திருக்கும் மனைவி 4 ராஜாமணிகளை தன் கடைவாய்ப்பல்லில் அடக்கிக் கொள்வாள் சுயநலத்தில். எல்லாம் பிராப்த தோஷம். அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. யாரை குற்றம் சொல்ல? நல்ல வேலையாய் மறுநாள் காமு கண்களை திறந்தாள். 4ஆம் நாள் வீட்டுக்கு வந்து விட்டாலும் தொட்டு தொட்டு என்னென்னவோ அவளை சாதாரணமாக இருக்க விடாமல் படுத்தி எடுத்ததில் ஆள் பாதியாகி விட்டாள். சுத்தமாய் உடலில் தெம்பே இல்லை. துசுக்கென்றால் ஜுரம், தலைவலி, மயக்கம், வாந்தி. எனக்கு முடியல, தாங்கல என்று புலம்பல். இப்படியே 1 மாசம் போல இருந்தது. அடுத்து வந்த மாசத்தில் இன்னும் மோசமானது. கை கால் கொடையிறது என்றவள் தொடர்ந்து கால அசைக்க முடியல, கைய தூக்க முடியல என்றாள். 4 வாரமாக ஆந்திர மாநிலத்துக்கு டூர் போயிருந்த கடைசி பிள்ளை நானா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்ப்பவன். ஊர் திரும்பியதும் இது உடனே கவனிக்கப்பட வேண்டிய வியாதி என்று மற்றவர்களிடம் வாதாடி மீண்டும் அவளை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வைத்தான். லீவு போட்டுவிட்டு தன்னால் முடிந்த வரைக்கும் கவனித்துக் கொண்டான். படிப்படியாய் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கண்டது ஒரு பக்கம் என்றால், அலைச்சல் செலவு அதிகம் என்று வெங்கிட்டுவோடு சேர்ந்து கொண்டு ராஜாமணி பொறுப்பில்லாமல் முணுமுணுத்ததும், வீட்டு வேலைகளை செய்ய வணங்காமல் சதா பத்ரகாளியாக மாறி மைதிலி கத்தியதும் இன்னொரு பக்கம். 3 மாசங்கள் முழுசாய் தாண்டுவதற்குள் செலவையும் இவர்களையும் தாக்கு பிடிக்க முடியாமல் விழி பிதுங்கி போனாலும் நானா சேதுவின் துணையோடு எதிர்ப்பை அடக்கிவிட்டு கிச்சாமி மருமகளை ஒரு தினசாக தேற்றிய பிறகே வீட்டுக்கு கூட்டி வந்தார். ஆனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று ஆறுதல் அடைய முடியாதபடி என்னென்னவோ இதர கோளாறுகள். மொத்தத்தில் இப்போது பழைய காமுவாக இல்லை. பாதி நேரம் படுக்கைதான், முக்கல் முனகல்தான். எப்போது இவள் உடம்பு சரியாகி பழையபடி இந்த சம்சாரத்தை தாங்கும் தூணாக வளைய வருவாள்? மருமகளை பற்றிய கவலையில் காஃபி ஆசை சுத்தமாக மறந்து போக கிச்சாமி எழுந்தார். உள்ளறை வாசலுக்கு சென்று எட்டி பார்த்தார். கையில் ஒரு சினிமா பத்திரிகையை வைத்து கவிழ்ந்து படித்தபடி சின்ன பாப்பா, தவறிவிட்ட மூத்த மகள் சீதா லட்சுமியின் சீமந்த புத்திரி. வயசு ஆகிறது குதிராட்டம் 14. ஆனால் அதற்கேற்ற பொறுப்பு துளி இல்ல. ஆசைய சொல்லு, நிறைய இருக்குது வண்டி வண்டியா. 8வது வரை படித்ததே உன்பாடு என்பாடு என்றுதான் படிக்க சோம்பியவளுக்கு தோதாக காமு படுத்ததும் மைதிலி மன்னி ஒண்டியாய் கஷ்டப்படுவதும் சாக்காகிவிட பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மாசம் 2 விட்டது. சரி, படிப்பு வேண்டாம், கை காரியமாவது ஒழுங்காக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. வணங்காமுடித்தனத்தில் மைதிலிக்கு இவள் அக்கா. ஏதாவது கண்டித்தால் கண்களிலிருந்து ஜலம் மலமளவென்று பெருகுவதற்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அப்புறம் கிச்சாமிக்கே பாவமாகிவிடும். தாயில்லா பெண், தகப்பனும் கண்டு கொள்வதில்லை. நம்ம விட்டா இந்த குழந்தைக்கு யார் என்று கிச்சாமிக்கே பாவமாகிவிடும். இந்த பரிவே அவளை கெடுக்கிறது என்பது நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, பத்திரிகையை தழைத்தவள் தாத்தாவை வெறித்தாள். கூப்பிடுறது காதல விழலையா? விழருது. ஆனா சின்ன பாப்பான்னு கூப்பிட்டா நான் ஏன்னு கேட்க மாட்டேன்னு தெரியுமோ இல்லையோ? கொஞ்ச நாளாய் இது ஒரு கூத்து. பத்மினி என்கிற பேரை வைத்துவிட்டு சின்ன பாப்பா என்பது அசிங்கமாக இருக்கிறதாம். பப்பின்னு கூப்பிடு என்று பிடிவாதம். இத்தனை வருஷங்களுக்கு பிறகு பப்பியும் குப்பியும் யாருக்கு வாயில் வருகிறது? சின்னமணி எங்கடி? வெளியில போயிருக்கா. இந்த வெயில்லையா? மண்ணியோட அத்தை வந்திருந்தா. 2 பேருமா சேர்ந்து போயிருக்கா. ஆடி மாசம் கல்யாண காரியம் ஏதும் இல்ல என்பதால் கையில் காசு கம்மி. வீட்டு செலவுக்கு பணத்தேவை எழ புரோக்கர் நடராஜனை பார்த்து அட்வான்ஸாக ஏதாவது வாங்கி வரலாம் என்று போயிருந்த போது அத்தைக்காரி வந்தாலோ. காமு என்ன பண்றா? என்ன பண்ணுவா? படுத்துன்னு இருக்கா. கார்த்தால ஜுரமாக இருக்குன்னாலே இப்ப தேவலையா? அப்படியேதான் இருக்கான். நானா ஊரில் இல்லை. இருந்தால் ஏதாவது மருந்து இலவசமாக கொடுப்பான். கிச்சாமி மடியில் சுருட்டி வைத்திருந்த 5 ரூபாய் தாளை எடுத்து பேத்தியிடம் கொடுத்தார். கடைக்கு போய் வழக்கமா ஜுரம்னா நானா கொடுப்பானே, அந்த கொழா மாத்திரையில 2 வாங்கிட்டு வந்து மண்ணிக்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு. இஷ்டம் இல்லாமல் சின்ன பாப்பா வெளியே போக கண்மூடி படுத்திருந்த காமுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிச்சாமி மீண்டும் வாசலுக்கு வந்தார். நவகிரகங்களாக இருக்கும் இந்த வீட்டு மனுஷர்களின் வக்ரம் சரியாகுமா? கட்டுக்கடங்காமல் இருக்கும் செலவுகள் நிற்குமா? வீட்டின் கஷ்டங்களுக்கு கொஞ்சமாவது விடிவு வருமா என்கின்ற கேள்விகள் மனசில்
அலைப்பாய்ந்ததில் தூணில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். கிச்சாமி ஆசைப்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் அடுத்த வாரம் வரவே செய்தது. காமுவுக்கு ஜுரம் அதிகமாகி கோமா வந்து அவள் போதும் சாமி இந்த பந்தம் என்று உலக வாழ்க்கையை விட்டு போன போது. ஆனால் அது அவரது கஷ்டங்களுக்கு விடிவாகவா இருந்தது? இல்லையே. அத்தியாயம் 3. சேதோ, அடே சேதோ. வாசலுக்கு வந்து 3வது முறையாக குரல் கொடுத்ததும், வந்துட்டேன் அத்திம்பேர் என்ற பதிலை தொடர்ந்து அரை நிமிஷத்தில் மூச்சிறைக்க சேது வந்து நின்றான். முகத்தில் கரி, தலைமுடி பூராவும் ஒட்டடை. எங்கடா போயிட்டு இப்படி அடுப்பங்கரையில புகுந்து புறப்பட்ட திருட்டு பூனையாட்டமா வந்து நிக்கிற? அத்திம்பேர் கூறுவது புரியாமல் சேது ஆ என்றான், கண்களை உருட்டி கொண்டு. புரியலையா? அசத்து, அசமஞ்சம். சினிமாக்காரளை பத்தி பேசு, டக்குன்னு புத்தியில உரைக்கும். அதானே, என்னடா பண்ணிட்டு இருந்த? மூஞ்சியும் முகரையும் இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? முகமெல்லாம் கரி, தலைமயிரெல்லாம் ஒட்டட. எங்கடா தலைய விட்ட? சேது இரு கைகளாலும் முகத்தை அழுந்த துடைத்தான். கையில் கரி ஒட்டி கொண்டு வரவும், அட ஆமா என்றபடி குனிந்து வேஷ்டியில் முகத்தை துடைத்தான். அடே நாசமா போறவனே, எதுக்குடா வெள்ள துணியில கரிய துடைக்கிற? ஏற்கனவே தினமும் அரைக்கட்டி சோப்ப துணி துவைக்கிறேன் பேர் வழின்னு கரைக்கிறது போறாதா? நிமிருடா. என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை நாழி? நான் கத்துன கத்தலுக்கு அந்த சேதுக்கர ராமனே வந்திருப்பான். தொண்டை தண்ணி வத்தி போச்சு. பரண ஒழிச்சு தரையாடான்னு 4 நாள் முந்திய அலுமையில் அம்மா கேட்டாளா? அதான் ஏனிய போட்டுண்டு மேலே ஏறி ஒழிச்சுட்டு இருந்த. கிச்சாமி கண்களை இடுக்கி கொண்டார். இப்ப என்னத்துக்காகடா கனகாரியமா பரண ஒழிக்கிற? உங்களுக்கு தெரியாதா திம்பேர்? அலமேலுமா சொல்லலையா? டெல்லி தம்பி 2 லெட்டர் போட்டுட்டாரே. உன்னோட பாய்லரை உபயோகப்படுத்தாம மேல சும்மா தானே போட்டு வச்சிருக்க. இங்க குளிர் தாங்கல, செலவு மென்னிய பிடிக்கிறதால ஊர்பட்ட காசு போட்டு புதுசா பாய்லர் வாங்க தோதுப்படல. உன்னத குடு, நான் உபயோகிச்சுட்டு இருக்கேன். திரும்ப உனக்கு எப்ப வேணுமோ அப்ப திருப்பி தந்துடுறேன்னு கேட்டிருக்காரு. எடுத்து தேய்ச்சி வச்சா 10 நாள்ல அவர் வர்றப்ப கொடுக்கலாமேடா சேது. சித்த வந்து இறக்கி கொடுத்துட்டு அப்படியே பரணியும் ஒழிச்சு குடுடான்னு கேட்டா. 1 மாதம் முன்பு அலுமேல் அம்மாவுக்கு தம்பியிடமிருந்து கடிதம் வந்ததும் கிச்சாமிக்கு தெரியும் தான். அந்த கடிதத்தை படித்து காண்பித்ததே இவர்தான். இருக்கிறாயா செத்தாயா என்று 2 வருஷங்களுக்கும் மேலாய் நேரில் வந்தோ அல்லது ஒரு வரி கடிதம் போட்டோ வினவ மனசில்லாதவன் திடுமென அக்கா மேல் பாசம் பீரிட, நீளமாய் நீ சௌக்கியமா? உன்னை பிரிந்து இருப்பது கஷ்டமாக இருக்கிறது. என்னோடு வா என்றாலும் கேட்க மாட்டேன் என்கிறாய் என்றெல்லாம் சரடு விட்டுவிட்டு கடைசி வரிகளில் வர வர எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, மூட்டுக்கு மூட்டு சதா வலி, இந்த பாழா போன குளிர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது. பச்சை ஜலத்தில் கையை வைத்தாலே தேல் கொட்டுகிற மாதிரி கொட்டுகிறது. ஒரு பாய்லர் இருந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் அதற்கு செலவழிக்க பணம் ஏது என்று எழுதியதுமே கிச்சாமிக்கு புரிந்து போனது. அது சோழியின் குடுமி சும்மா ஆடாது என்று. அதற்கு தகுந்த மாதிரி கடிதத்தை அவர் படித்து முடித்ததும் சில நிமிஷங்களுக்கு எதுவும் பேசாமல் வாய் மூடி அமர்ந்திருந்த அலமேலு அம்மா, பாவம் குடும்பஸ்தன், அவன் தான் என்ன பண்ணுவான்? 4 குழந்தைங்க, அதுங்களை படிக்க வச்சு அதுவும் பாடுங்களை கவனிக்கிறதுக்குள்ளேயே மொழி பிதுங்கித்தான் போறது. ஆனாலும் வடக்க பிசாசு குளிர்தான். என் பாய்லர் சும்மா தானே கிடக்கு, அத அவன் தான் எடுத்துட்டு போய் புழங்கிக்கிட்டுமே. என்னம்மாமா, நாளைக்கு ஒரு தபால் வேணா எழுதி போட்டுடுறேலா? என, வேற வேலை இல்ல உங்களுக்கு, சாமான் வேணும்னா மட்டும் உங்க தம்பிக்கு அக்கா நினைப்பு வருமோ என்று கோபமாக கேட்க எண்ணிய கிச்சாமி சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். பின் நிதானமாக பேசினார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அலமேலுமா இருக்கிறது எல்லாத்தையும் தான் வாரி கொடுத்துட்டேலே. பாக்கி இருக்கிற 1-2 கேட்கறதுக்கு முன்னால தூக்கி தந்துடணுமா? பணமோ 2 சாமானோ கைவசம் இருக்கணும் அலமேலுமா. அப்பதான் நாய் கூட நம்மள மதிக்கும். என்ன நான் சொல்றது? பாவம் குளிர்ல கஷ்டப்படுறானேன்னு தான். பிள்ளை பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னேலே, அப்பாக்கு ஒரு பாய்லர் இல்ல, எமர்ஷன் ஹீட்டர் வாங்கி தர்றது கஷ்டமா? கிச்சாமி இப்படி இடக்காக கேட்டதும் அலமேலு அம்மா பதில் ஏதும் சொல்லவில்லை. அப்படியே நின்றுவிட்டு, ரங்கம் மாமி முறுக்குக்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து ஒத்தாசை பண்ண முடியுமான்னு கேட்டா. நான் வரேன் என்றபடி நகர விஷயம் அதோடு முடிந்தது. நல்ல வேலையாக அலமேலு அம்மாவை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு பாய்லரை காப்பாத்தி விட்டோம் என்று கிச்சாமி சந்தோஷப்பட்டார். ஆனால் விஷயம் அதோடு முடியவில்லையா? 2வது கடிதம் எப்போது வந்தது? உன் பாய்லரை எனக்கு அனுப்பு என்று வெட்டு 1 துண்டு 2 என்று எப்போது அவன் எழுதினான்? நான் அந்த கடிதத்தை படித்து சொல்லவில்லையே. அப்புறம்? கிச்சாமி குரலை தழைத்துக் கொண்டார்.
2 கடுதாசி போட்டான்னு சொன்னியே சேது, 2வது எப்ப வந்தது? 4 நாள் முந்தி அத்திம்பேர். அலமேல் அம்மாக்கு நான் தான் படிச்சு சொன்னேன். என்னன்னு எழுதியிருந்தா? அதான் சொன்னேனே, அவருக்கு உடம்பு ரொம்ப படுத்துறதுதான். 2 பக்கம் பூரா அவர் அவஸ்தப்படுறதையோ, டாக்டருக்கு எத்தனை செலவழிச்சிருக்காருங்கிறதையும் எழுதிட்டு, உன் பாய்லர் சும்மா தானே இருக்கு, எனக்கு கொடு, உனக்கு வேணுங்கிறப்ப திருப்பி கொடுக்குறேன்னு கெஞ்சி எழுதியிருந்தார். படிக்கிறப்ப எனக்கே பாவமா இருந்தது அத்திம்பேர். ஆனாலும் டெல்லி பக்கம் குளிர் ஜாஸ்திதான் இல்லையா? அலமேல் அம்மாவுக்கு ஏத்த ஜோடிதான் இந்த சேதுவும். யார் நடிக்கிறார்கள், யார் மாய்மாலம் பண்ணுகிறார்கள், யார் காரியவாதிகள் என்று ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. அக்கா என்று ஒரு வார்த்தை எழுதினால் உருகி போய், ஆஹா என் தம்பி என்று இருக்கிறதோ இல்லையோ, நான் தான் கர்ணன் என்று தூக்கி தந்து விட வேண்டுமா? அந்த பாய்லரை கிச்சாமி பார்த்திருக்கிறார். அந்த காலத்து சாமான், சுத்த தாமிரம், கல் மாதிரி நங்கென்று இருக்கும், இடுப்பளவு உயரம். அந்த மாதிரி இப்போது ஒன்று வாங்க வேண்டும் என்றால் தலைகீழாக நின்றாலும் முடியாது. வயிறார ஒருவேளை சாப்பிட கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படும் அலமேலு அம்மா திடுமன மண்டையை போட்டால் அந்த பாய்லர் தனக்கு கிடைக்கும் என்ற நப்பாசையிலாவது கொல்லி போடவும், 10 நாள் காரியங்களை கவனிக்கவும் நாக்கை வடித்துக் கொண்டு அந்த பஞ்சு மூத்த தம்பியாண்டான் வரமாட்டானா? வீட்டுக்கு வேணுமானால் கூட பிறந்த மற்றவர்களும் பாத்தியதை கொண்டாடலாம். ஆனால் பாய்லருக்குமா? நாளைக்கு ஊர் ஒன்று சொல்ல இடமில்லாமல் நல்ல விதமாக மணக்கத்தான் போவது முக்கியம் என்றால் கையில் சில்லறை இருப்பது அவசியம் என்று ஏன் அலமேலு அம்மாவுக்கு புரிய மாட்டேன் என்கிறது? எடுத்துக்கொண்டு போய்விட்டு வேணும் என்கிற போது திருப்பி தரப்போகிறானாம். அது சரி, யானை வாயில் போன கரும்பு மீண்டு வரும் என்றால் இதுவும் திரும்பி வரும், நம்பலாம். பக்கத்து வீட்டுக்கு போய் மூளை இல்லாமல் ஏன் நடந்து கொள்கிறீர்கள் அலமேலு அம்மா? பஞ்சு உங்களை ஒரு பொருட்டாக என்றைக்காவது மதித்திருக்கிறானா? வெட்கம் மானம் இல்லாமல் இந்த வயசிலும் இதை கொண்டா அதை கொண்டா என்று அவன்தான் அலைகிறான் என்றால் அந்த பொய் அன்பில் நீங்களும் மயங்குகிறீர்களே என்று உரிமையோடு கேட்க எண்ணி 2 அடிகளை வைத்தவர் நின்றார். முன்பே ஓரிரு முறை இது பற்றி பேச்சு வந்த போது, அவன்தான் புத்தி கெட்டு நடக்கிறான்னா நாமளுமா அப்படியே இருக்கணுமாமா? நமக்கு சரின்னு தோன்றத நாம பண்ணிட்டுதான் இருக்கணும். அவன் பதிலுக்கு அன்பா இருக்கானா, நான் வாங்கி கொடுத்ததுக்கு பதிலுக்கு அதே மாதிரி தரானான்னு எல்லாம் பாத்துட்டு இருந்தா அது உறவும் இல்ல, அதுல அன்பும் இல்ல, வியாபாரம்தான் என்று சொன்னதும் காமு உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்த நாள்களில், பிள்ளை ராஜாமணியே எதுக்காகப்பா பணத்தை தாம் தூம்னு செலவழிச்சு வேண்டாத வைத்தியம் எல்லாம் பண்றேன், இங்க என்ன கொட்டியா வச்சிருக்கு என்று சிடுசிடுத்ததையும் மீறிக்கொண்டு இங்கே அங்கே கடனை வாங்கி மருமகளின் வைத்தியத்துக்கு செலவழித்த நாள்களில், நீங்க செய்யறதுதான் சரி மாமா. பந்தம் பாசம்னு வர்றப்போ கௌரவமும் கணக்கும் பார்த்தா சரிப்பட்டு வராது. ஈவிரக்கம் இல்லாம மனுஷன் வாழ ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இந்த மனுஷ பிறவி அர்த்தம் இல்லாம போயிடும் என்றதும் நினைப்பில் எட்டி பார்த்தன. 1000 இருந்தாலும் பஞ்சு அலமேலு அம்மாவின் தம்பி. இருவர் உடம்பிலும் ஒரே ரத்தம் ஓடுகிறது. அப்படி இருக்க அவன்தான் துடைத்து போட்டு விட்டான் என்றால் அலமேலு அம்மாவுக்கு பந்த பாசம் இல்லாமல் போய்விடுமா? நான் நல்ல மனுஷியாக இருக்கிற விரும்புறேன் என்பவளை வேண்டாம் என்று எப்படி தடுப்பது? தவிர அலமேலு அம்மாவும் கொடுக்க பிறந்தவள்தான். பதிலுக்கு அவன் என்ன செய்வான் என்று மோட்டு வலையை பார்க்க நின்றவர் இல்லை, இனியும் நிற்கவும் மாட்டார். தெருவில் உள்ளவர்களுக்கும் மடத்தில் சந்திக்கும் ஊர் பேர் தெரியாத நபர்களுக்கும் கூட சரீரத்தாலோ மற்ற எந்த விதத்திலோ உதவ அசராத அலமேலு அம்மாவிடமிருந்து வேறு எந்த விதமான செய்கையையும் எதிர்பார்ப்பது அசட்டுத்தனம் இல்லையோ?